இது மகிமை நேரம். இந்த 6வது நாளில் கூட நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். இந்த உலகத்திலே பொதுவாக விலை உயர்ந்த பொருளாக நம்ம நினைக்கிறது கோல்டு இல்லையா? தங்கத்தை நம்ம அப்படி ரொம்ப விலை மதிப்பற்ற பொருள் என்று சொல்லி நம்ம ரொம்ப பத்திரமா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த விரும்ப நகைகளை நம்ம ஒரு நகை செய்ய விரும்புகிறோன்னு வைங்களேன், நம்ம ஒரு நகையை செய்கிறவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறோம், அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னும் சில காலங்கள் ஆண்டுகள் கழிக்கும்போது இப்போ டிசைன் எல்லாம் புது புது டிசைனாக வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இது என்னுடைய வளையல் அல்லது என்னுடைய செயின் அல்லது என்னுடைய கம்மல், ஏதோ ஒன்று என்னுடைய பொருள் பழசாக இருக்குது, பழைய மாடலில் இருக்குது, இதை கொடுத்து நம்ம என்ன செய்வோம், வேறு ஒரு புதுசாக இப்போ உள்ள மாடலில் ஃபேஷனாக ஏதாவது செய்யலான்னு சொல்லி ஆசைப்பட்டு இன்னொரு நகை செய்கிறவங்கிட்டத்தில் கொடுக்கும்போது சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க, அப்படியா நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த நகையில் ரொம்ப அளவு என்ன இருக்குது, செம்பு அதிகமான அளவில் சேர்த்துருக்காங்க, கோல்டு இருக்குது, ஆனால் கோல்டு மாதிரி நிறைய அளவில் செம்பும் என்ன செய்திருக்காங்க உங்கள் தங்கத்தில் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் அதை உருக்கி அதை புடமிட்டு பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க. சும்மா பார்த்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த நகையை உருக்கி அதை புடமிடும் பொழுது தான் அதில் உள்ள அசுத்தங்கள் என்ன, அதில் சேர்ந்த கலப்படங்கள் என்ன என்கிறதை அந்த நகை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், அதே போல தான் நம்முடைய இருதயங்களையும் சோதிக்கிறவர் கர்த்தர். எப்படி ஒரு நகை செய்பவர் அந்த கோல்டில் எப்படி கலப்படம் கலந்துருக்குது, வேற ஏதாவது தாதுக்கள் அதில் கலந்துருக்குது, ஏதாவது ஒரு உலோகத்தை அதில் கலந்துருக்காங்களா அந்த கோல்டு கூடன்னு சொல்லி அதை உருக்கும் போது தான் கோல்டு தனியாக தெரியுது, அதனோட கலப்படம் பண்ணப்பட்ட பொருட்கள் தனியாக வருது. அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய இருதயங்களை புடமிடுகிறவர் சோதிக்கிறவர் யாரு, நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். யோபுவை பற்றி நமக்கு நல்லா தெரியும்ல. அவர் ஆண்டவர் அவர் அந்த யோபுவை சோதிக்கும்படியாக பல காரியங்களில் அவர் சாத்தானிடம் ஒப்பு கொடுக்கிறார். சாத்தான், சரி நீ சோதிச்சுக்கப்பா, என்ன நீ யோபுவை என்னுடைய மகன்தான், ஆனால் பல காரியங்களில் அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகுது, இப்படி பல காரியங்களில் அவனை சோதிக்கும்படியாக சாத்தானுடைய கரங்களிலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த யோபுவின் இருதயத்தை சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் எப்படி இருக்கிறான், இந்த சோதனையில் அவன் விழுந்து போனானா அவன் எழுந்து நிற்கிறானா என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவன் சோதித்து கொண்டே இருக்கின்றார். அவன் மனைவி கூட சொல்றா, இன்னும் நீர் ஏசப்பா, இன்னும் கடவுள் இருக்கிற உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறீரே, அதில் என்ன பிரயோஜனம், நீர் அந்த கடவுளை தூஷித்து நீர் ஜீவனை விடும், நீ வாழ்ந்த நாட்கள்லாம் போதும், உம்மால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிள்ளைங்கள்லாம் செத்து போனாங்க, உம்மிடத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் காலியா போச்சு, இன்னுமா நீர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்றா. என்ன நல்லா இருக்கும்போது அந்த மனைவி அவனோடு எவ்வளவு சந்தோஷமாக, என்னுடைய கணவன் ஒரு பெரிய செல்வ சீமான்னு சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்கல்ல. இன்னைக்கு அதெல்லாம் போன போது அவள் சொல்றா, எனக்கு உம்மோடு வாழ முடியாது, நீர் அந்த கடவுளை தூஷித்து நீ ஜீவனை விடு, நீ செத்து போவும், நீ இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அவர் மனைவி கூட சொல்றா. மனைவி பாருங்க, அவ்வளவு ஒரு சோதனை அந்த யோபுவுக்கு ஆண்டவர் அப்படி சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் அந்த யோபு சொல்றாரு, எவ்வளவு விசுவாசத்தோடு அவர் சொல்றார், நம்பிக்கையோடு சொல்றாரு. யோபு 23:10 அவர் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. பாருங்க அம்மா, என்னை இப்போ ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருமா, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், அவர் சோதித்த பின் நான் எப்படி மாறுவேன், ஒரு பொன்னாக மாறுவேன், என் வாழ்க்கை ஒரு பொன்னை போல மின்னுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தருவார். எவ்வளவு விசுவாசம் இல்லை? நம்ம இந்த நூற்றாண்டில் வாழ்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குதா? இல்லை, யோபுவை போல விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. ஆண்டவர் என்னை இப்போ சோதிக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம எல்லாம் இழந்த நிலைமையிலேயே நம்ம அவ்வளோ விசுவாசத்தோடு நாம் கூற முடியுமா? அவர் சொல்கிறார், எனக்குள்ள எல்லாம் நான் இழந்து போனாலும், என்னுடைய சுகத்தை இழந்தேன், என்னுடைய செல்வத்தை இழந்தேன், என்னுடைய மனைவி கூட என்னை இப்படி சொல்கிறாள், ஆனால் நான் அவர் என்னை சோதித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக
பொன்னாக விளங்குவேன். என்னில் உள்ள அசுத்தங்கள், என்னுடைய கரைகள் எல்லாம் ஆண்டவர் என்னை சோதித்து என்னுடைய களிம்புகள் எல்லாம் நீக்கி அவர் என்னை சுத்த பொன்னாக என்னை விளங்க செய்ய போகிறார் என்று மகிழ்ச்சியோடு அவர் சொல்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். என்னில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் நீக்கி அவர் என்னை சுத்த பொன்னாக என்னை மாற்றுகிறார் என்று சொல்லி அன்றைக்கு யோபு சொன்னான். பாருங்க, ஒருவேளை யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இன்றைக்கு பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் அல்லது உறவுகள் ஒருவேளை உங்களை விட்டு ஒதுக்கி நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற, நீ சாகலாம், உன்னால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன அந்த யோபுவின் வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். வெள்ளியை புடமிடுறாங்க, தங்கத்தை புடமிடுறாங்க. அதே போல ஏசப்பா என்னையும் புடமிட்டு பார்க்கறாங்க. எல்லாம் புடமிட்டு பார்த்த பின் எப்படி ஒரு தங்கத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி அந்த நகை செய்கிறவர்கள் எப்படி சுத்த பொண்ணை மட்டும் தனியா எடுக்கிறாங்களோ அதே போல யோபுவின் வாழ்க்கையை அவர் தனியாக தூக்கி நிறுத்தி இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களையும் அவர் பொன்னாக மாற்றி அவர் எல்லா காரியங்களிலும் உங்களை மேன்மையாக வைக்க மாட்டாரா? நிச்சயமாக வைப்பார். யோபுவை போல கஷ்டத்தின் பாதையில ஒருவேளை சென்று கொண்டிருந்தாலும் கவலைப்படாமல் என் கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், என்னுடைய நெருக்கடிகள், என்னுடைய நொறுக்குதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் இந்த சோதனையில எப்படி இருக்கிறான், என்னுடைய மகள் இந்த சோதனையிலே ஜெயித்து விடுவாளா என்று சொல்லி நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறார். நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, ஆகையினாலே கஷ்டத்தை கண்டு நாம் சோர்ந்து போய்விடாதபடி, நமக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு நாம் சோர்ந்து போய்விடாதபடி அவர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னை புடமிட்டு முடித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி நாம் அவர் தைரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்த நம்முடைய தகப்பன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் அதையே ஆண்டவருக்குள்ளே பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் என்னை சோதித்து கொண்டிருக்கிறார், நான் பொன்னாக விளங்க போறேன் என்று சொல்லி மறுபடியும் யோபுவை போல அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் ஆசை உள்ளவராக ஆவலோடு காத்து நிற்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் பொன்னை சோதிக்கிறதை போல ஆண்டவரே மனிதர்களுடைய வாழ்க்கையை கர்த்தனை புடமிட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை சுத்த பொன்னாக மாற்றும்படியா நீர் எங்களுடைய வாழ்க்கையை நீ புடமிடுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பாடுகளின் மத்தியிலே, உபத்திரங்களின் மத்தியிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளின் ஊடே ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து செல்கிறீர் என்று சொன்னால் எங்களை புடமிடுவதற்காக அழைத்து செல்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி, பின்வாங்கி போய்விடாதபடி, நாங்கள் யோபுவை போல அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கையிட்டு அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சோதனையில விழுந்து போய்விடாதபடி, சோர்ந்து போய்விடாதபடி பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இருதயங்களை சோதிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா, நீங்க பிள்ளைகளுடைய எல்லா பாடுகளிலும் கண்ணீர்களிலும் கர்த்தர் நீங்க கூடவே இருக்கிற என்பதை பிள்ளைகள் மறந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை